இங்கேருந்து பார்க்குறப்ப தண்ணியாக தெரியுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹாஸ்டல். ஸோ பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இல்லாதனால ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கேன். ஃபிஷ்ஷிங்கா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க, அதில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. சன் செட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் இருட்டாகலை. கேங் ட்ரிப் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி சோலோ ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருமே இல்லாமல். தந்தூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹோஸ்ட் வரேன்னு சொன்னார். ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட ஹோஸ்ட் வரேன்னு சொன்னார். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரீஜென்சி அப்படின்ற ஒரு ஹோட்டல் முன்னாடி தான் நிற்கிறோம். ஸோ இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், வரேன் அப்படின்னு சொன்னார். மழை பெஞ்சிருக்கு போலங்க, மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது பாருங்கள், சில்லுன்னு. வானமும் நல்லாயிருக்கு. பாருங்கள், நம்ம பீச் பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதான் பீச் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்குறப்ப தண்ணியாக தெரியுது. கைஸ் எவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மார்னிங் டைம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஹாய் ப்ரோ. தேங்க்யூ. ஹலோ கைஸ், குட் மார்னிங். நல்லா தூங்கணும்னு நினச்சேன், ஆனால் சரியாக தூங்க முடியல. அடிக்கடி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ பேக் டு பேக் கால் வந்துகிட்டே இருந்துச்சு, அதனால் சரியாக தூங்க முடியல. ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்டல், இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க பெட்டு. ஸோ ரொம்ப சீப்பான ஒரு ஸ்டே, வெறும் 250 சம்திங் தான். ஸோ எனக்கு ஹாஸ்டல் எனக்கு வந்து மொபைல் ஆப் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடச்சிச்சு. ஸோ பட் குட், இட் இஸ் ஒர்த் ஃபார் மணி. ஸோ 250 ருபீஸ்க்கு ஓகே தான். அதுவும் இந்த வியூ பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். பீச் ஃப்ரண்ட் வியூ. கைஸ், ஏர்லி மார்னிங் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வந்து இறங்கினோடனே சரியான மழை. ரெயின் கோட் போட்டு தான் நம்ம ஹாஸ்டலுக்கே வந்தோம். பட் இப்போ பாருங்கள், சொல்லிர்னு வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஹாஸ்டல். ஓகே கைஸ், குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ புது டிஷர்ட், புது ட்ரௌசர். ஆமாம், பீச்சுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக நேற்று ட்ரெஸ் இல்லாதனால டிமார்ட்டில் போய் வாங்கிட்டு, அதுவும் அவசரமாக வாங்கிட்டு வந்தேன். நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ வெயில் ரொம்பவும் இல்லை, வெயில் ரொம்பவும் அதிகமாக இல்லை. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் போகிறோம். ஸோ ஆலப்பின்னு சொன்னாலே ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் தான். ஸோ கேரளாவில் மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஸ்பெசிஃபிக்காக ஃபார் பேக் வாட்டர்ஸ். ஸோ குமாரகோம் இருக்குது, ஆனால் ஆலப்பி தான் எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது. இங்கேருந்து நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுத்து பஸ்ஸில் ரீச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க லோக்கல் ஸ்டெப்பே நம்ம எப்படி போகணுன்னு கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணலாம்.
வலை பின்னிகிட்ருக்கான். நம்ம காலையில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் குளித்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து கரையிலேருந்தே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பாஞ்சு போட்டு மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து உள்ளே போய் வலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் காமிக்கிறேன். நான் வந்து ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நான் போனது வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு குளிக்க போனேன். 11 மணிக்கு குளிக்க போனப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலில் ஃபுல்லாக மீனாக மிதந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களோ, அதில் மிஸ் ஆகிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ காக்கா இருக்குது பாருங்க. இங்கேருந்து எப்படி போகணுன்னு தெரியல. போய் சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குது ரொம்ப. ஏன்னா நைட்டும் சாப்பிடல. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம பேக் வாட்டர் போய் பார்ப்போம். കുഞ്ഞമടയാണോ? കുഞ്ഞമട മലമ്പുറയിൽ കുഞ്ഞമടയാണ്. ഓട്ടോക്കാണോ? കുറച്ച് ലോങ്ങാണ്. 4 കിലോമീറ്റർ എന്ന് പറഞ്ഞില്ലേ? നല്ല വെയിലായിരിക്കും. മരമൊക്കെ വെട്ടിയതുകൊണ്ട് നല്ല വെയിലാണ്. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இல்லாதனால ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கேன். டீ சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு. ஸோ ஒன்றும் நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணல. ஸோ பேக் வாட்டர்னு பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே நிறைய இடத்துல பேக் வாட்டர் இருக்கனால எந்த பேக் வாட்டர் போகணுன்றது முடிவு பண்ணல. ஸோ சாப்பிட்டுட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இது என்ன ரோல்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டேன். காலையில் பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டநாடு அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு போக போகிறோம். ஸோ இங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி இங்கேருந்து ஜெட்டின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போனால் உங்களுக்கு நிறைய பெரிய மாதிரி போட்டு கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் குட்டநாடு வந்து போட்லேயே போயிடலாம். வெறும் 15 ருபீஸ் 20 ருபீஸ் சொன்னாங்க. வாங்க அப்படியே போகலாம். ஸோ இந்த பஸ் போகும்னு நினைக்கிறேன். சரிடா, குட்டநாடு போ. இது ஜெட்டி போட். ஓ ஓகே, பிளேஸ் போய்ட்டோம். ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. ஸோ பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி. ஸோ ஜெட்டியும் வந்து ஆலப்புழாவில் மோஸ்ட் யூஸ்டு ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ஜெட்டி ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியே ஏறுறாங்க மக்கள்லாம். அந்த சைடு ஃபுல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஏதோ ஒரு கேப் வந்தால் காட்டுறேன். இந்த சைட் பாருங்கள். ஸோ அங்கிட்ட ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த விவசாயம் பண்ணுறவங்க பார்த்திங்களா, புல்லெல்லாம் அறுவடை பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி போட்டில் தான் கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து நிறையா நிலப்பரப்பில் பார்த்துருப்போம். அது என்னென்னா டிராக்டரில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்மால் ஃபெரின்னு ஃபெரி இல்லை, ஃபெரி கூட இல்லை, அது சின்ன போட்டு தான். ஸோ அதில் வந்து கொண்டு போகிறாங்க. இங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுமே இங்கே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுமே அப்படி தான் இருக்குது. நம்ம நார்மலாக எப்படி வந்து ஷேர் ஆட்டோலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இங்கே வந்து இந்த சின்ன சின்ன போட்டெலாம் வந்து
ஷேரிங் போட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எங்கேயாவது கடைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெட்டி ஸ்டாப்பிங்னு இருக்குது. ஸோ நம்ம எப்படி பஸ் ஸ்டாப் இருக்கும், ரயில்வே ஜங்ஷன் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஜெட்டி ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்கவங்களோட முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட் வந்துமே இதாக தான் இருக்குது. இந்த போட்டை நம்பி தான் முக்கால்வாசி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இந்த சைடு ப்ரோ ഇവിടെ ബസ് ട്രാൻസ്പോർട്ട് ഇല്ലല്ലേ? ബസ് ട്രാൻസ്പോർട്ട് കുറവാണ്. പക്ഷേ ഇവിടെ ഉണ്ട് ഉണ്ട്. ജെട്ടിയില്ലേ കയറിയില്ലേ? അതിൻ്റെ അപ്പുറത്ത് ബസ് സ്റ്റാൻഡ്. ഓ അപ്പുറത്ത് ഇവിടെ അല്ലേ? ഇവിടെ താടി ഫീൽഡ്. ആ താടി ഫീൽഡ്. ഈ ബോട്ട് എടുത്തില്ലേ ജെട്ടിൻ്റെ തൊട്ടപ്പുറത്ത് ബാക്കിൽ ബസ് സ്റ്റാൻഡ്. അത് സ്ഥലം പേര് എന്താ? ആലപ്പുഴ മെയിൻ ടൗണാണ്. ആലപ്പുഴ മെയിൻ ടൗൺ. ഓക്കെ. ബോട്ട് എടുത്ത സ്ഥലമല്ല, ഞങ്ങൾ കയറിയ സ്ഥലം. അല്ല ബോട്ട് എടുത്ത സ്ഥലം എവിടുന്ന് എടുത്തത് അറിയില്ല. ഞങ്ങൾ കുറച്ച് മുമ്പ് കയറിയത്. ആ മെയിനായിട്ടുള്ള സ്ഥലമല്ലേ ഈ തോട്ടിലേക്ക് കയറുന്നതിന് മുമ്പില്ലേ? അതിൻ്റെ തൊട്ടപ്പുറത്ത്. ഓ ആലപ്പുഴ ടൗണാണ്. ഇത് വൺ വേവാ? തിരിച്ചു പോകും വൺ വേവാ? ഇതിലായിരിക്കില്ല, വേറെ റൂട്ടിലാണെങ്കിൽ എനിക്ക് തോന്നുന്നത്. എനിക്കും അറിയില്ല, ഉറപ്പില്ല. ഓ വളരെ മുമ്പ് വന്നതാണ്. ആലപ്പുഴ കേരളത്തിൽ ഫസ്റ്റ് ടൈമാ? അല്ലല്ല, ഞാൻ കൊച്ചിൻ പോയിട്ടുണ്ട്, എറണാകുളം പോയിട്ടുണ്ട്, മൂന്നാർ പോയിട്ടുണ്ട്, വർക്കല പോയിട്ടുണ്ട്. ഓ വർക്കല പോയിട്ടുണ്ട്. വീഡിയോ ആണോ? വീഡിയോ ഇത് ഫുൾ ടൈം എടുക്കാം. கீழே பார்த்தீங்கன்னா அந்த அதுதான் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க. இது 60 சீப் ப்ரைஸ் டிக்கெட் போர்டு இருக்குது. ப்ரைவேட் போட்டு 300 500. 1 hour 500. അതേ ഓഫ് സീസൺ ആണ്. ഇതാണ് കൂടുതൽ. ஓ ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஹவுஸ் போட் எடுத்திங்கன்னா அவங்களே ஸ்பீட் போட்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க போல். ஆலப்புழாவில் ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டு. ஆனால் இந்த ஹவுஸ் போட் மட்டுமே ஃபேமஸ் கிடையாது. ஸோ அதை தாண்டி ஆலப்புழாவில் நிறைய விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹவுஸ் போட் மட்டும்தான் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆலப்புழானாலே ஹவுஸ் போட் மட்டும்தான் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மேஜர் அட்ராக்ஷன் வந்து இந்த ஹவுஸ் போட் தான். பாருங்கள் எவ்வளோ போட்டு நிற்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு போட் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 3 இங்கெல்லாம் பாருங்களேன். இங்கே ஃபுல்லாக வீடு. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பெட்டி கடை இருக்குது. ஆனால் நீங்கள் போய்ட்டு வரப்போ நீங்கள் போட்டு எடுத்துருவாரு. போட்டு எடுத்துருவாரு அதுக்கு. அப்புறம் தண்ணி பீச் அடிச்சுட்டு இருங்க. கீழே உட்காந்துக்கலாமா? கீழே நல்லா இருக்குல்ல? போகலாமா? ப்ரோ ஸோ நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டாப். காலையில் ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு ஊரை சுற்றியாச்சு. இப்போ சாயங்காலம் மறுபடியும் ரிட்டன் ஹாஸ்டலில் வந்துட்டேன். நம்ம ஹாஸ்டலில் இருந்தே பார்த்திங்கன்னா நல்ல சன்செட் பார்க்கலாம். கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். என்னென்னு பாருங்கள். ஸோ சன் செட் ஆக போகுது. அண்டு காலையில் அவ்வளோ க்ரௌட் இல்லை. மத்தியானம் ஃபுல்லாக நம்ம 11 மணிக்கு எழுந்திரிச்சப்போ யாருமே இல்லை.
மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க சில பேர். இப்போ சன்செட்னால நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அந்த சைட்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. சன்செட் ஆக போகுது. யாரோ பட்டம் விட்றாங்கங்க. இங்கே பாருங்க. வாங்க அப்படியே பீச் முன்னாடி போய் உட்காந்து சன்செட் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தான் தெரியும். நம்ம அங்கே ஹாஸ்டல் கிட்ட சேர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து பார்த்தாலே நல்லா தான் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சால் பேசி கனெக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். காலைல வந்து என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து அவங்க மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. ஆனால் அவங்க ஒரு மீன் கூட எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் காலையிலேருந்து வலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்போம். எவ்வளோ காக்கா இருக்குது பார்த்தீங்களா? ப்ரோ ஃபிஷ்ஷிங்கா? ஸோ what you will do, you will go and sail. Oh, if you throw one time, how many fish you will get? We don't see fishes. Oh, enjoy. ஸோ காலையிலே நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. நீச்சல் தெரியுமா அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து தள்ளி விட்ருவோம் அப்படின்னு. வாவ், செம்மையாக இருக்குல்ல? அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குங்க. அதில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. சன் செட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் இருட்டாகலை. பீஸ்ஃபுல்லாக ஒரு ஈவினிங். சோலோ ட்ரிப் எப்போயுமே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். கேங் ட்ரிப் எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி சோலோ ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே இல்லாமல் கேங் ட்ரிப் வந்து ஜாலியாக இருக்கும். அப்படியே கஜன்னு பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வர்க்காலா போயிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சோலோ வந்து பார்த்திங்கன்னா நாலப்பி வந்திருக்கேன். பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவினிங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. இப்போ அதிகமாக ஃபாரினர்ஸ் யாரும் பார்க்கல, கம்மியாக தான் இருக்காங்க. அழகாக இருக்குல்ல? அந்த வானத்தை பாருங்களேன். அப்படியே ஒரு லைட் ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு மாதிரி பிங்க் கலரு. சரி, வேறு லெவலாக இருக்குங்க. ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த பசங்க.
சன்செட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் இன்னும் இருட்டவே இல்லைங்க. வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கஃபே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கஃபேயில் ப்ரோ நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. செட்டப் நல்லாயிருக்கு வெளியே. வாங்க அங்கே வந்து நைட் டின்னர் வரேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, எக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, ஷெஷ்வான் இருக்குது, சூப்ஸ் இருக்குது, மொஜிட்டோஸ், ப்ரெட்டு, பாபக்யூ, ஜூஸ் இருக்குது, அப்புறம் கரீஸ் இருக்குது, சிக்கன் கறி, பெப்பர் சிக்கன், பட்டர் சிக்கன், ஸோ நூடுல்ஸ். இந்த கஃபே வந்து பார்த்திங்கன்னா கஃபே 0 மைல். ப்ரைஸ்லாம் ரீசனபிளாக தாங்க இருக்குது. நார்மலாக நம்ம வெளியே சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் தான் இருக்குது. பீச் கஃபேக்கு இதெல்லாம் ஒரு ரீசனபிளான ரேட்டு தான். நம்ம வர்க்கலா போயிருந்தப்பெல்லாம் போட்டானுங்க பாருங்கள் ப்ரைஸு. ஒரு 2 மீன் வாங்கியிருந்தோம். கடைசியாக நம்ம அந்த 2 மீனுக்கு மட்டுமே 1500 கிட்ட பே பண்ணிட்டு வந்தோம். மொத்தமாக பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15000 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோ 8 பேர் கிட்ட சாப்பிட்டோம் நம்ம. ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக தான் தெரியுது. பட் அங்கங்கே கொஞ்சம் மெனு மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மல் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை டூரிஸ்ட் லொக்கேஷனில் ஒரு பீச் கஃபேக்கு இது ஓகே தான். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் விஜய். ஹாய். Everyone's call me AP. AP? Yeah. So you are natively from? I'm from Alapi. Here itself? Yeah. Okay, okay. Do you have only cafe or? Rooms available, dormitory. Dormitory available. Oh, how much? 400. 400 rupees. Dormitory, perfect place. So here any other cafe? It is the only cafe? Yeah. But here bus stop and all very long. Long இருக்கு. பைக் இருந்தா பஸ் ஸ்டாப் இருக்கு, பிரைவேட் பஸ் ஸ்டாப். ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ரயில்வே 4 கிலோமீட்டர் பக்கம் 4 கிலோமீட்டர் இங்க எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன். It is off season. Off season. Okay bro, I'll come in the night. Okay. I'll come for dinner. Thank you. பரவாயில்லைங்க. நைட்டு ப்ரெட்டு சப்பாத்தி இதெல்லாம் நார்மல் ரேட்டு தான். 15. சப்பாத்திலாம் 10 ரூபா தான். வெளியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரோட்டாவே 20-25 இது பண்ணுவாங்க. 20-25 சொல்லுவாங்க ரேட்டு. இங்கே பரோட்டாலாம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா சூப்பு கொஞ்சம் அதிகமாக. சூப் வந்து 130, 150, 170. ஆனால் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஃபாரின் பீப்புள் வருவாங்க. அதனால் இந்த மாதிரி போட்டால் தான் அவங்களும் சம்பாதிக்க முடியும். அதான் சொன்னேன்ல, எல்லாமே ஓகே தான். பட்டு சில மெனு மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. மற்றபடி பரோட்டா, சப்பாத்தி, குபோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஓகே தான். மொஜிட்டோ 70. அப்புறம் சூப்லாம் அதிகமாக தான் இருக்குது. சூப்பு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஓகே தான். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதை விட நிறையா சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷனில். போனால் ஒரு காஃபியே வரும் 80 ரூபா 100 ரூபா. ஆனால் இங்கே அதெல்லாம் சார்ஜ் பண்ணுவோம். காஃபிலாம் அவங்க போடவே இல்லை. Hi. Hello. Bro. What's it? Hi. Hello. This is my educator. And bro. Accounting. Accounting. Yeah, just sit in the base. You had the food. No. After closing the kitchen. Okay. We are done for the night. Now traveling Kerala, all over Kerala. So
you are going to any other place? Yeah, bro. After completing the Kerala, so I'm traveling next towards Andhra Pradesh. So from now you are going to travel all Kerala. Yeah, whole Kerala. On completing Kerala, I'll move to next Telangana, Karnataka. So for this month you are keep traveling. Yeah, keep traveling. Then you have to come here by 28th or something. No? Yeah, The boat race and all. boat race will be here, right, on September 30. It's on 28th to 30. September 28 to 30. So we can, let's see. If there is a chance, I'll come again for the boat. Have to, bro. Because if you need content, na, you should. Not only for the content, but we can If you show want them to- what we are doing while Yeah, if traveling. you want to really know the vibe of Alleppey, you have to come by the boat race when the boat race is happening and all. Because this is the time, like, Kuttanadu boat travel like a local. They use that boat, right? yeah, small boats. No? Small boats. They are going for a shopping somewhere. Maybe tomorrow, if there is a chance, I can Yeah, try of that. course. If you need, I can connect you with my friends. I have my family and all. Okay. We have a boat and a small boat, just like you said. If you want, we can connect. I didn't know now you are here. You should have met Little Bob before. Yes, I have also doesn't know that the cafe is here because from this side it is not seen. Yeah, actually I started. No, I'm not Okay. putting much light and all. I don't need much cover No, here. from this side I have not noticed your cafe. So in the whole day I was not here. So after 11 I have went to that place and then came back here by evening 6, the sunset time. So I spent sometimes there seeing the sunset and then I just came a walk here. So at the time I noticed that lighting. Actually, we are not promoting much. I don't need much crowd here. I just need some people. I need new people. If it was good, the people will come here. Yeah, That I is the don't need thing. much people. I don't need local crowds here. I need traveling people like you guys. Just enjoy my place. Just chill. You can take your time over here. No? It's peaceful. That's what I'm thinking. I don't have much plans also. Slowly I put my plans over. It is good because no one to disturb us here, right? So the place was so peaceful. It's like my private property. Whoever comes here is my friends. No worries. And that place also it's very good. That is a favorite place. Yeah. That is a favorite place which I like in your cafe That one, no? Yeah. That one I have my friends. because that one I have not experienced anywhere before because I have been traveled to so many places in Kerala, but even in Verkal I have stayed only in the hotel room, but not in the just. I have went to the cafe, but it is only like upstairs there. So We don't want people to sit in the rooms and chill. I want people to come outside. I have to see the places, no? And I have sunbed also in the shop. Okay. I think you haven't seen that. yeah, I have seen that. Not that hammer. In top I have a bed also. You can around this you can Okay, top of that. top of that. Okay. It's with the ropes. You can see the sunset from here. But morning you will not open the cafe, right? Morning At the 11 to 11. sunrise time. Yeah, 11 to 11 we are open. From morning 11 Okay, only the sunset time we can. Yeah, See that. anytime, man. You can come. Hmm. എടാ അവരെ ചെമ്പാ ഇല്ല ചെമ്പാ Your name, bro? I have forgot. Ajay. ചക്രവർത്തി Ajay Chakravarti. கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ ஈவினிங் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கஃபே. ஸோ அந்த கஃபேக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்திருக்கோம். ஈவினிங் வந்து காஃபி சாப்பிட்டோம், காஃபி குடித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்துருச்சு. 1 2 3 4 சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தியோட இந்த தந்தூரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தந்தூரி அப்படியே வளைச்சி செம்மையாக இருக்குல்ல சப்பாத்தி வித் தந்தூரி. ஸோ சப்பாத்தி அதனால் எனக்கு பெருசாக ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது.
ஏன்னா நம்ம எங்கெங்கே போகிறோமோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ நல்லாயிருக்கு, நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் வீடியோ காண்டிலாம் கிடையாது, உண்மையிலே நல்லாயிருக்கு. ரேட் அதான் ரேட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் எனக்கு முன்ன பின்ன இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு வந்து ஒர்த்து தான். அந்த ரேட்டு ஓகே தான், கம்மி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நீங்கள் வர்க்காலாலாம் போனீங்கன்னா அவ்வளோ சார்ஜ் பண்ணுவான். நாங்கள் லாஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வர்க்காலா போயிருந்தப்போ எவ்வளோவா, ஒரு 2 மீன், அதாவது 2 எல்லாமே நிறையா வாங்கி சாப்பிட்டோம். அதோடு சேர்த்து இந்த 2 மீன் ஆர்டர் பண்ணோம். அந்த 2 மீன் மட்டுமே 1000 ரூபா போட்டோம். இத்தினூண்டு மீன் தான், என்னோடய விரல் சைஸ் தான் இருக்கும். அது 1000 ரூபா போட்டான். அதுக்கு இது எவ்வளோ வருது. ஏன்னா பீச்சில் ஒரு பீச் கெஃபே வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு கொடுக்குறப்ப, ஏன்னா நம்ம வந்து அவங்களையும் நினைக்கணும்ல, நம்ம சாப்பிட்றோம் இவ்வளோவா அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதே மாதிரி அவங்களுக்கும் இப்போ டெய்லி வந்து விலையெல்லாம் ஏறிட்டே இருக்குது. ஃபைனலி இட்ஸ் குட். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த கஃபேல ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட மென்ஷன் பண்ணுறேன் லொக்கேஷன் எல்லாமே. அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடையாது. நான் என்னோடய ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் சுற்றி ஒரே ஒரு கடை இருந்துச்சாங்க. ஆனால் அங்கே நல்லா இருக்குமா என்னன்றது தெரியல. அதனால் நான் இங்கே வந்து சாப்பிட்டேன். தந்தூரி பீஸ் பாருங்க, அடிபொலியாக இருக்கா. அங்கே இன்னொன்று என்னென்னா மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கெஸ்ட்டு இருக்கனால நம்ம ஒருத்தவங்களுக்கான மியூசிக் ஆஃப் பண்ண சொல்ல முடியாது. ஸோ மியூசிக்கை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிட்டு நான் இங்கே வந்து வெளியே ஃப்ரீயாக சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா கொசு கடிக்குது, கடுப்பாகுது. கொசு கடிக்கிறது தான் எனக்கு, நம்மளுக்கு என்னன்னாலும் தாங்கலாம், அந்த கொசு கடியை மட்டும் தாங்க முடியாது. நான் வந்து ரூமில் இருக்கப்போ எனக்கு அவ்வளோவா கொசு கடி தெரில. வெளியே வந்து இங்கே இந்த மாதிரி உட்கார்றப்ப தான் கொசு கடிக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இப்போ அப்பப்போ காற்றடிக்குது, அப்பப்போ காற்றடிக்க மாட்டேங்குது. அந்த டயத்தில் ஏன் இப்படி வச்சேன் அப்படின்னா, ஏன்னா லைட்டு எந்த பக்கம் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேது. அங்கே வச்சாலும் மூஞ்சி கருப்பாக இருக்குது, இங்கிட்டு வச்சாலும் மூஞ்சி கருப்பாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்து பேசுகிறப்ப எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரில, இந்த பக்கம் பார்த்து பேசுகிறப்பே நல்லா இருக்குமான்னு தெரில. ஆனால் ஓகே ஃபைனலி வந்து இந்த கெஃபே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டுக்கும் சரி, லொக்கேஷனுக்கும் சரி, செட்டப்புக்கும் சரி நல்லா தான் இருக்குது. பகலில் வந்திங்கன்னா அந்த அது என்னது இருங்க காட்டுறேன். பகலில் வந்திங்கன்னா அந்த ஊஞ்சலில் விளாடுங்க, நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் லைட் எரியும்னு சொன்னாங்க. இங்கே ஆலப்புழாவில் மழை பெஞ்சிட்ருக்கனால, அடிக்கடி மழை பெஞ்சனால அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா. அதனால் இன்றைக்கி நைட்டு எலக்ட்ரிஷியன் வருவார், நாளைக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட ஆலப்புழா ட்ரிப் வந்து இனிதே நிறைவடைந்தது. நாளைக்கு தான் முடியும். இருந்தாலும் இன்றைக்கி நாள் நல்லா இருந்துச்சு. நைட்டு டின்னரோடு சாப்பிட்டுட்டு போயிட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல முடிஞ்சால் இந்த இடத்துல ஏதாவது ஒரு லொக்கேஷன் சுற்றி பார்க்கலான்னு யோசிச்சிருக்கேன். அப்படி இல்லைனா அப்படியே நாளைக்கு லேட் மார்னிங் போல் கிளம்புவோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட ஆலப்புழா ட்ரிப் இனிதே நிறைவடைந்தது. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் ஆலப்புழா.